என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. தாவீது பக்தர் சொன்னது போல எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை துதிப்பேன் என்ற அந்த வாக்குக்கு இணங்க இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற தலைப்போடு கூட இந்த காலைக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நம்முடைய எல்லா காலத்திலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னு சொன்னால் அவர் நமக்கு செய்த, அவர் நமக்கு பாராட்டின அன்பு அவ்வளவு பெரியது. அதனால நம்மளுடைய நாமத்துக்கு எப்பவுமே என்ன செய்யணும்? அல்லேலூயா பாடிக்கொண்டிருக்கணும். நமக்கு இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கதை என்ன அப்படின்னா, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த எட்வர்ட் ஆட்சியின் காலத்தில் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு திருமணத்திற்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ட்டு யோசித்தார். அப்படி அவர் யோசிக்கும் பொழுது அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னால், நான் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் யோசிக்கும் பொழுது கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணை அவர் சந்திக்கிறார். அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு சகோதரி. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது கண்டிப்பாக என்னது சாத்தியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும் போது, இல்லை நான் என்ன செய்கிறேன், நான் உன்னை திருமணம் ஏன்னா அவங்க பெரிய பணக்கார ஆட்சியில் இருக்கிறவங்க. அவங்க எப்படி அவங்களுடைய பாரம்பரியப்படி அவங்களோட நல்ல வசதியானவங்கள அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்றபடி ஒருத்தவங்களை திருமணம் செய்யணும் அப்படிதானே இந்த காலத்தில் எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த ஒரு பெண்மணிக்கு வாழ்க்கை தருவதாக அவங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அவர் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனால் என்ன செய்யலை, வீட்டில் யாரும் அதை ஏற்றுக்கல. பட் ஆனாலும் என்ன செய்யலை, அவர் அந்த முயற்சியை கைவிடலை. அவர் என்ன செஞ்சாரா, அந்த அம்மாவை என்ன செஞ்சாரு, திரும்பிச்சார். அவங்க என்ன செய்யல, அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவர் என்ன செஞ்சார், அவங்களுக்கு பிடித்திருந்துச்சு. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க யாரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சகோதரியா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், வாழ்த்தணும். அதே போலதான் எப்படி அந்த எட்வர்டு மனம் இறங்கி அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுத்து அது சரித்திரமாக ஆனது. ஆனா அதே போல நீங்களும் நானும் பாவத்துல அழிந்து மரித்து போகிற சூழ்நிலை இருந்தப்ப உங்களுக்கு எனக்கும் ஒருத்தர் வாழ்க்கை கொடுக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் பெரிய ராஜகுலத்தை சேர்ந்தவர். அவர் கொடான கோடி தூதர்களால் புகழப்படுகிறார். எப்பொழுதும் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற ஒரு தெய்வனை செஞ்சான்னு சொன்னா, அவருடைய லெவலை விட்டு, அவர் பரலோக ராஜ்யத்தை விட்டு இந்த பாவ பூலோகத்துக்கு என்ன செஞ்சாரு, மனிதனாக பிறந்து வந்தாரு. அவரை பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு அன்பு எப்படி அந்த சகோதரி அந்த எட்வர்டு அவருடைய அன்பை புரிஞ்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், அவருக்கு தேவையான எல்லா காரியங்களும் செஞ்சுருப்பாங்கல்ல. அதே போலதான் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் மண்ணுக்குள்ள மனுஷனாக பறந்து நீங்களும் நானும் படுகிற கஷ்டத்தை புறக்கணிக்கப்பட்டு எல்லா காரியத்தையும் உங்களுக்காக எனக்காகவும் என்ன செஞ்சாரு, வந்து அனுபவித்து அதை நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். யார் அப்படின்னு சொன்னா, நம்ம பரலோக இதா அனுப்பின குமாரனாக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, உங்களை என்னையும் மீட்பதற்காக என்ன செஞ்சாரு. அவரு பரவாயில்ல, அவங்க ரொம்ப பாவத்துல மாண்டக்கூடாது, பரவாயில்ல, அவங்க கஷ்டப்படுறாங்க, பாவத்துல அவங்க நித்திய மரணத்துக்குள்ள போறாங்க, அவங்கள நான் என்ன செய்யறேன், அவங்கள நான் ஏற்றுக்கிறேன், அவங்களுக்காக நான் மறிக்கிறேன் அவங்களுக்கு சொல்லி அவர் இந்த உலகத்துல பிறந்தார். பரலோகத்தின் மேன்மையை விட்டு உங்களுக்காகவும் எனக்காக பூலோகத்துல அவர் பிறந்தார். அப்படி பிறந்தது நிமித்தம் தான் நீங்களும் நான் என்ன செஞ்சோம், ரட்சிக்கப்பட்டோம். அதான் வசனம் சொல்லிச்சு, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே உங்களை தெரிந்து கொண்டார். அப்போ அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவர் என்ன செஞ்சாரு, நமக்காக அந்த சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வடிகிற வரைக்கும் பொறுமையாக எப்படியாச்சும் உங்களை என்ன செஞ்சிடணும், மீட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்ட அந்த தெய்வத்தின் அன்பை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஒருவேளை இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாம போயிடலாம். ஆனாலும் இண்டிவிஜுவலா நீங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அவருக்கு ஒப்பு கொடுக்க சித்தமா இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்க ஆசையா இருக்கீங்களா? ஆண்டவரை நேசிங்க. அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய தவறுகளுக்காகவும் என்னுடைய தவறுகளுக்காகவும் அவர் என்ன செஞ்சார், பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் என்ன செய்யறார், ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய தேவையில சந்திக்கணும், உங்களுடைய கண்ணீரை காண்கிறார்.
இப்படி எப்படி நம்ம சொல்லி எடுத்துட்டு பார்த்தாலும் அவர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடாதபடிக்கு நமக்காக ஒருவர் என்ன செஞ்சாரு, பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துல மனுக்குலனாக மானிடனாக பிறந்து உங்களை என்னை மீட்பதற்காக மரணத்தையும் சந்தித்து நம்மை மீட்டு கொண்டிருக்கார். அப்பேற்பட்ட அந்த ராஜாவை நீங்க என்ன செய்யாதீங்க, மறுதளிக்காதீங்க, அவரை மறக்காதீங்க. இப்பேற்பட்ட அன்பு காட்டினவரை நேசிங்க, மற்றவர்களுக்கு அவரை பற்றி சொல்லுங்க. இந்த நாளில் யாருக்காவது ஒருவர்கிட்ட உங்களுக்காக வந்த ஒருவரை குறித்து நீங்கள் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? அப்படி ஆயத்தமாக இருப்பீங்கன்னா இன்னைக்கு என்னோட கூட ஜெபத்தில் சேர்ந்து கொள்ளுங்க. பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் வந்து மானிடர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு போய் விடாதபடிக்கு பாவத்திலே விழுந்து கிடக்கிற எங்களை மீட்டு கொள்ளும்படியாக மானிட உருவம் எடுத்து வந்த பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. உடைய தியாகத்தை நினைத்து பார்க்கிறோம் சாமி. கொடான கொடி தூதர்களால் பரிசுத்தர் ஓயாமல் போற்றப்பட்டிருந்த அந்த ஸ்தலத்தை விட்டு இந்த பூலோகத்தில் இந்த பாவ உலகத்தில் ஆண்டவரை எங்களை மீட்டுக் கொள்வதற்காக மாட்டு தொழுவத்தில் பிறந்த ஆண்டவரை ஆண்டவர் எங்களை போல பாடுபட்டு ஆண்டவர் எங்களுக்காக மறிக்கிறேன் நினைவு கூறுகிறோம் சுவாமி. உடைய அன்பு பெரியது ராஜா, உடைய இரக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது, உடைய கிருபை பெரியது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்மையை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபியாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க ராஜா. நாங்கள் ஒன்றுக்கும் குறைவுபடாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எங்களை ரட்சித்த தேவன் எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அண்ட சராசரத்துக்கு அதிபதி அவரே என்று சொல்லி நாங்கள் எப்பொழுது உண்மை தியானிக்க உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுக்கு ஏற்படுகிற சில பிரச்சனை நிமித்தம் நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் இருக்கிறார். எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க, நல்ல ஆகாரத்தை கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கடந்த நாட்களில் செய்திருக்கிறாங்க, அதை எங்களுக்கும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக செபிக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக காத்திருக்கிற பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்புகளில் வெற்றிக்காக காத்துக்கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர்பிறாக ஆசீர்வதிங்க. அவருடைய ஜெபங்களை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது சாமி. என்னுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்க வல்லவராக இருக்கிற சாமி. ஏற்ற காலத்திலே ஏற்ற காரியங்களை செய்ய வல்லவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்ய கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. அதனுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சாமி. அவளுக்கு ஆண்டவரே அவளுடைய சுகவினங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. அவளுக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களுக்காக செபிக்கிறோம். அவள் செவியர்களுக்காக செபிக்கிறோம் சாமி. அவளை நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அவளுக்கு பரலோகத்தின் நாளத்தினால் நிரப்புங்க சாமி. அது நிமித்தம் அவளுக்கு வருகிறவர்கள் ஆறுதல் அடைவோம், நோயிலிருந்து விடுதலைப்படும், அன்பையும் கற்றுக்கொள்ள நிற்க செயலிடமாய் கெஞ்சி மன்னிடணும் சாமி. தொடர்ந்த நாள் முதல் எங்களோடு கூட இருங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.